சீமானை யாரும் கண்டுக்கவில்லை எனவும் திரும்பவும் அவர் மக்கள் கவனத்திற்கு வருவதற்காக தன்னிடம் வம்பு இழுப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அவர் ஒரு காமெடி கர்நாடகாவில் இருக்கும்போது ஒரு தமிழை எவனாவது பேசுவானா, ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானாமுங்க. தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீ நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரௌடு கன்னடிகார்னு பேசுனவர் அவர் தான். இப்போ நாங்கள் திருப்பி தமிழ்நாடு நோடில்லா, காவிரி சீ நோடில்லா, உனக்கு இங்கே ஓட்டில்லா, அவ்வளோதான். நீ அங்கே போனால் நோடு வைக்கோ அப்படின்னு அங்கே போய் பெக் பண்ணிக்கிறது. அப்புறம் ஹிந்திக்காரனை பார்த்தா ஹிந்தியில் பேசுறது. நீ அதனால என் உயிர் தமிழ் மொழி காக்க செத்தவன்லாம் நீங்க இன்னும் 80ல மாதிரி ஹிந்தி சமஸ்கிருதம் பேசிட்டு இருக்கிறீங்க. பிஞ்ச செருப்பே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களை மாதிரி ஆளுங்க எவன் எப்ப வருவான்னு வெளுத்து விடத்தான். இதெல்லாம் சேட்டை. தாய்மொழி மேல் பற்றில்லாத நீ எதுக்கு நீ அரசியல் வர? நீ உன் மொழிய அவன் இந்திய திணிப்பான், சமஸ்கிருத திணிப்பான். அது எப்படி? அவன் தாய்மொழி மேல பற்று. செத்து போன சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறான். அவனுக்கான அதிகாரம் வந்துருச்சு. 500 ஆண்டுகளை தொடாத இந்தி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி என் தாய்மொழி. நான் என் தாயை சாக விட மாட்டேன், போராடுவேன். நீ போய் உன் மரபணும், உன் ரத்தத்தை பரிசோதி. உண்மையிலே தமிழ் ரத்தம் ஓடுதுன்னா நான் பேசுறதா நீ பேசணும். இந்திய விடு, சமஸ்கிருதத்தை விடுதா. அது எப்படி? தாய்மொழி அழிய விட்டா இனம் அழிந்து விடும். அடிப்படை அறிவு தெரியாது அவனுக்கு. பொது விவாத மேடைக்கு வரத்தாயிரான்னு கேட்டிருக்காருனா இப்பதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் அண்ணன் நீங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல. அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும். யாரையாச்சும் பிடிச்சி வம்பளுக்கணும். அன்பு தம்பிம்பாரு, அடுத்த நாள் திட்டுவாரு, அடுத்த நாள் சொல்லுவாரு. எனக்கு சீமான் அண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? எங்க போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்க போட்டி இருக்கா? எங்க போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்ல. அப்புறம் எதுக்கு பொது விவாத மேடைக்கு போய் பேசணும்? என் மேடையில் நான் பேசுறேன், அவர் மேடையில் அவர் பேசுறாங்க. மக்கள் 2 பேர்த்தையும் பாக்குறாங்க. மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்யறாங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜா உங்களை ஒரு மாதிரி தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்காரு. செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தா தானே இது? கெட்ட வார்த்தை வர்றது நார்மல் தானே? செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லுங்க, அன்னைக்கு மழை பெய்யும். அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் என்னைக்கு நல்லது பேசுறாங்களோ அன்னைக்கு மழை பெஞ்சிரும். அதனால ஒரு நார்மலா பேசுறதா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது? அவர்களுடைய விரக்தி, தோல்வி, பயம். அன்னைக்கு அந்த கட்சி காணாமல் போயிட்டு இருக்கு. மக்கள் முன்னாடி எல்லா மக்களும் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விரக்தியை என் மேல காட்டுறாங்கன்னு நான் என்ன பண்ண முடியுங்க? நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.